தமிழில் இசை ஹிந்தி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு முடிந்து போன ஒரு செயலை பத்தி நம்ம பேச போறோம். அப்படின்னா எப்படி வாக்கியம் அமைக்கணும். ஒரு செயல் இப்ப பிரசன்ட்ல முடிஞ்சிருக்கலாம், இல்ல பாஸ்ட் கடந்த காலத்துல முடிஞ்சிருக்கலாம், இல்ல வருங்காலத்துல முடிய போற ஒரு செயலா இருக்கலாம். அதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி வாக்கியம் அமைக்கணும், அதுல எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு செயல் இப்ப பிரசன்ட்ல முடிஞ்சிருக்கலாம். அதை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, முற்று பெற்ற நிகழ்கால வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கடந்த காலத்துல அந்த செயல் முடிஞ்சிருக்கலாம், அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது தமிழ்ல முற்று பெற்ற கடந்த கால வாக்கியம். அதுவே வருங்காலமா இருந்ததுன்னா முற்று பெற்ற வருங்கால வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வர்த்தமான் பூர்ணகால். அதே கடந்த காலமா இருந்ததுன்னா, பிரசன்ட்ல இருந்ததுன்னா வர்த்தமான் பூர்ணகால். அதே கடந்த காலமா இருந்ததுன்னா பூத் பூர்ணகால். வருங்காலத்துல இருக்கிற ஒரு வாக்கியமா இருந்ததுன்னா பவிஷ்யத் பூர்ணகால்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்தணும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வார்த்தைகளை பார்த்து பாருங்க. ஆ, ஆயா, ஜா, கயா, कर, किया, दे, दिया, तो, तोड़ा, ले, लिया, रख, रखा, पी, पिया. அதாவது வா, போ, செய், கொடு, உடை, எடு, வை, குடி. இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கம், கேம், கோ, வெண்ட், டூ, டிட், கிவ், கேவ். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது கம், கேம் இந்த மாதிரி வார்த்தையில யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் ஹிந்திலையும். ஆனால் இதில் என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேஸ் வேர்ப்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே பேஸ் வேர்ப். ஆ, ஜா, கர், தே, தோட், லே, ரக், பி, இது எல்லாமே பேஸ் வேர்ப்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேஸ் வேர்ப் கூட நீங்கள் கடந்த காலத்தில் முடிந்த ஒரு செயலை பற்றி பேசணும். அது ப்ரெசண்ட்டாகவும் இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், கடந்த காலமாக இருக்கலாம், வருங்காலத்தில் முடிய போகிற ஒரு வாக்கியமாகவும் இருக்கலாம். அப்படி முடிந்து போன ஒரு செயலை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதில் வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுது அந்த பேஸ் வேர்ப் கூட நீங்கள் யா, இ, ஏ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். தமிழில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். யா, இ, ஏ இந்த வார்த்தைகளை சேர்த்து நீங்க உபயோகப்படுத்தணும். இப்ப பாருங்க, ஆ, ஆயா, ஜா, கயா, இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுல சேஞ்ச் ஆகும். கர், கியா, தே, தியா, தோட், தோடா. இதுல பாத்தீங்கன்னா டா இருக்கு. இதுல ஏன் யா இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மேக்சிமம் எல்லா வார்த்தையிலும் இந்த யா தான் வரும். சில வார்த்தைகள் இந்த இரண்டாவது எழுத்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். லே, லியா, ரக், ரக்கா. இதுல பாருங்க ரக், ரக்கா, பி, பியா. ரெண்டாவது எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகாம சில வார்த்தைகள் இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க அந்த பேஸ் வேர்ப் கூட இந்த யா, இ, ஏ இதை சேர்த்து நீங்க பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது அது கடந்த காலத்துல முடிந்து போன ஒரு செயலா இருந்தாலும் நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணணும். நிகழ்காலத்துல முடிந்து போன ஒரு செயலை பத்தி பேசும்பொழுது அந்த வார்த்தையை அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். அதே வருங்காலத்துல முடிய போற ஒரு செயலை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னாலும் அந்த வார்த்தையில நீங்க யா, இ, ஏ இதை சேர்த்து தான் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ, ஆயா. இதுல ப்ரெசண்டா இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும், அதே கடந்த காலம் பாஸ்டா இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும், வருங்காலமா இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதையும் பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிகழ்கால வாக்கியமா இருந்தா, நிகழ்காலத்துல முடிந்த ஒரு செயலா இருந்ததுன்னா ஆயா ஹே, ஆயி ஹே, ஆயே ஹே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதுவே கடந்த காலத்துல முடிந்த ஒரு செயலா இருந்ததுன்னா நீங்க ஆயா தா, ஆயி தி, ஆயே தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதே வருங்காலத்துல நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்க, ஒரு வாக்கியம் அமைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆயா ஹோகா, ஆயி ஹோகி, ஆயே ஹோங்கே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதே மே, நான், மே வச்சு ஒரு சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நீங்க ஹூ யூஸ் பண்ணணும். ஆயா ஹூ யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே வாக்கியத்தோட இறுதியில் இருக்கும். சென்டென்ஸோட இறுதியில தான் நீங்க பயன்படுத்தணும். இந்த வார்த்தைகள் நம்ம பேஸ் வேர்ப் கூட நான் சொன்ன மாதிரி அந்த யா, இ, ஏ சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இப்போ இதோடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இப்போ நம்ம பார்த்துவோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, வ அபி அபி ஆயா ஹே, அவன் இப்பதான் வந்தான்.
मेरी बहन अभी आई है என்னுடைய சிஸ்டர் இப்பதான் வந்திருக்கா वे सभी मेरे घर आए हैं அவங்க எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க मैं अभी अभी ऑफिस से आया हूँ நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் वह कल मेरे घर आया था लेकिन मैं घर पर नहीं था அவன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தான் ஆனா நான் என்னுடைய வீட்ல இல்லை मेरी बहन कल मेरे घर आई थी लेकिन मैंने उसे नहीं देखा என்னுடைய சிஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆனா நான் வந்து அவங்கள பார்க்கல वे सभी मेरे जन्मदिन पर आए थे அவங்க எல்லாரும் என்னுடைய பர்த்டேக்கு வந்திருந்தாங்க ट्रेन अपने समय पर आई होगी ट्रेन தன்னுடைய நேரத்திற்கு தன்னுடைய டைம்க்கு வந்திருக்கும் पोस्टमैन चिट्ठी लेकर आया होगा पोस्टमैन लेटर எடுத்து வந்திருப்பார் वे लोग बाजार से सामान लेकर आए होंगे அவங்க எல்லாரும் ஆல் பீப்புள் வே லோக் மீன்ஸ் ஆல் பீப்புள் அவங்க எல்லாரும் மார்க்கெட்ல இருந்து திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 சென்டென்ஸ் பாருங்க இது எல்லாமே வந்து ஹே ஹே ஹூ இது எல்லாமே ப்ரெசென்ட்ல நீங்க யூஸ் பண்ணும்பொழுது இந்த வார்த்தைகளை ஹே 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 ஹூ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணோம் இது ப்ளூரல் அதனால ஹேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே இங்கே பார்த்தீங்கன்னா வஹ் அப்படின்றது ஹியாவும் இருக்கலாம் ஷியாவும் இருக்கலாம் அது ஹியா ஷியா அவனா அவளான்னு தெரியாத ஒரு பட்சத்தில் நீங்கள் ஆயா இதே யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஷியா இருந்ததுன்னா அவள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆயி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் மேரி பெஹன் மேரி பெஹன்றது என்னுடைய சிஸ்டர் என்னுடைய தங்கை அப்படின்றது ஃபிமேல் அதனால நம்ம ஆயி யூஸ் பண்ணியிருக்கோம் வே சபி அப்படின்னு சொல்றது ப்ளூரல் வே சபி அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் அதனால நம்ம ஆயே யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூரலுக்கு ஆயே யூஸ் பண்ணணும் சிங்குலராக இருந்தால் அதே வந்து மேலாக இருந்தால் ஆயா ஃபிமேலாக இருந்தால் ஆயி ஓகே இதில் பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த சென்டென்ஸ் 5 6 7 இந்த 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தா தி தே யூஸ் பண்ணியிருக்கேன் இது கடந்த காலத்தில் முடிந்து போன ஒரு செயல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வாக்கியங்கள் இதில் வந்து ஆயா தா இங்கே வகுன்றது வந்து மேலே எடுத்துருக்கிறதுல ஆயா கொடுத்துருக்காங்க மேரி பெஹன் ஆயி தி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வே சபி அப்படின்றது அவங்க எல்லாரும் ப்ளூரல் அதனால ஆயே தே சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 9 10 இந்த 3 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் முடிய போகிற வாக்கியங்கள் இப்போ ட்ரெயின் अपने समय पर आई होगी ட்ரெயின் தன்னுடைய டைமுக்கு வந்திருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு இருக்கு ஆனால் இங்கே ஆயி ஹோகின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உயர்திணை அக்ரிணை அப்படின்னா என்னன்னு தெரியும் உயிருள்ள பொருட்கள் உயிரில்லாத பொருட்கள் தான் உயர்திணை அக்ரிணைன்னு சொல்கிறோம் நான் ஹிந்தி கிராமரை பொறுத்த வரைக்கும் அக்ரிணை பொருட்களுக்கும் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு உண்டு இப்போ இங்கே ட்ரெயின் அப்படின்றது வந்து இங்கே வந்து அவங்க ஃபீமேலாக எடுத்திருக்காங்க பெண்பாலாக கருதுறதால தான் அவங்க வந்து ஆயி ஹோகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹிந்தி கிராமரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெயின் அப்புறம் வந்து காய் அப்படின்றது பெண்பால் தான் பசு அப்படின்றது பெண்பால் அதிகமாக பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை பெண்பாலாக வச்சுருக்காங்க அதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சில விஷயங்கள் எங்களால் வந்து அது எதுன்னு செய்ய தெரியல எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து யாவே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது இங்கே வந்து ட்ரெயின் அப்படின்றது பெண்பால் போஸ்ட்மேன் சிட்டி லேக்கர் ஆயா ஹோகா போஸ்ட்மேன் வந்து லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது வந்து மேல் அதனால வந்து ஆயா கொடுத்துருக்கேன் வே லோக் அப்படின்றது ஆல் பீப்புள் அந்த மக்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ப்ளூரல் குறிக்குது அதனால இங்கே நம்ம ஆயே ஹோங்கே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் முடிந்த ஒரு வாக்கியமாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் கடந்த காலத்தில் முடிந்து போன ஒரு செயலுக்கு வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும் வாக்கியம் எப்படி அமைக்கணும் வருங்காலத்தில் ஒரு முடிய போகிற ஒரு செயலாக இருந்தால் அதுக்கு நம்ம வாக்கியம் எப்படி அமைக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்